வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஒரு வாழ்க குருவே துணை. இப்போ இந்த சித்திரை மாதம் வந்து 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. இந்த வருட கிரக கோல்சாரங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு. இந்த வருடம் ரிஷபராசிக்காரவங்களுக்கு வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சிறந்த பலன் அப்படின்னு. இருந்தாலும் நானும் சொல்கிறேன், உங்களுக்கு சிறந்த பலன் தான். ஆனால் கடுமையான உழைப்பு தேவை. கொஞ்சம் வருதுன்னு சொல்லி ரிலாக்ஸாக படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பை கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த வருஷம் ரிஷபராசிக்கு சனி வந்து 11லையும், ராகு 10லையும், அது மாதிரி வந்து கேது 3லையும், குரு வந்து இப்போ 2லையும், வைகாசி மாதத்துக்கு அப்புறம் 3லையும் போக போகுது. அதாவது ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல போகுது, கடகத்துக்கு போகுது. வெளிநாடு போக முடியாமல் இருந்து ரொம்ப நேரம் தவிச்சவங்க இப்போ வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து சம்பள உயர்வு கிடைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ சம்பள உயர்வு கிடைக்கும். வீடு கட்டக்கூடியவங்க ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்க இப்போ மனமுகூர்த்தம் பண்ணீங்க. சித்திரை மாதத்துக்கு மேலே, இதுக்கு மேலே மனமுகூர்த்தம் பண்ணக்கூடாது. சித்திரை மாதத்துக்கு மேலே பண்ணிங்கன்னா சிறப்பாக வீடு கட்டி முடிக்கலாம். அது மாதிரி ரொம்ப நாளாக பாக பிரிவினை பிரச்சனை, எங்களுக்கும் இந்த சொத்து பிரிவினை பிரச்சனை இருக்குது, தீர்க்க முடியலங்கிறவங்களுக்கு இப்போ சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாக பிரிவினை பிரச்சனை சரியாகி நல்லா வந்துடும், உங்கள் கைக்கு கிடைச்சிரும். இப்போ சுமூகமான முடிவு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏதாவது வந்து உங்களுக்கு வயிறு உபாதைகள் நிறையா வலி இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை பாருங்கள். அசால்ட்டாக இருக்காதீங்க. நமக்கு தான் அங்கே அலையிறமே இங்கே அலையிறமே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணிட்டு தான் பணம் இருக்குது, நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி லேட் பண்ண வேணாம், உடனே பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாக இந்த ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு அள்ளி காத்துக்கிட்டு இருக்கு. சனிங்கிற கிரகம் வந்து ரிஷபராசிக்காரவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது முன்னோர்கள், வயசானவங்க யாராவது பங்காளியில் யாராவது இருந்தால் கர்மம் ஏற்படும். ஏன்னா 10ல் ராகு இருந்தால் தந்தையினுடைய உடல்நலத்தை கெடுக்கும், இல்லை தந்தை வழி வர்க்கத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி யாராவது வந்து விபத்து கண்டம்ங்கிற மரணம் ஏற்படும் வர்ற ஆடி மாதத்துக்கு மேலே, அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடிக்கு மேலே, ஆகஸ்ட் செப்டம்பரில் விபத்து கண்ட மரணம் யாராவது இருக்கணும். இல்லை பைபாஸ் பண்ணவங்க மறுபடி ஹார்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் யாராவது ஃபேமிலியில் எங்கள் அப்பாவுக்கு பைபாஸ் பண்ணியிருக்கு, எங்கள் அம்மாவுக்கு பண்ணியிருக்காங்க, இல்லை தைராய்டு பிரச்சனை, இல்லை வந்து வீசிங் பிரச்சனை, இல்லை கால் பிரச்சனை அப்படி உள்ளவங்கலாம் இருக்காங்க. ரிஷபராசிக்காரவங்களுக்கு கால் கை பிரச்சனை உள்ளவங்க, வீசிங் பிரச்சனை உள்ளவங்க, தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்கலாம் மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு ரீசெக்அப் பண்ணிக்கிறது நல்லது. திடீர்னு ஏதாவது நல்லா இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, இப்படி வந்து இன்னொரு பிளாக் வந்துருச்சு, இன்னொரு சைனஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி வந்து அடப்பு வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது வந்து மருத்துவம் நல்லா சாப்பிட்ணும், உணவு நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். வேலை அலைச்சலாக தான் இருக்கும், உங்களுக்கு பிஸியாக தான் இருக்கும், பண வருமானத்தெல்லாம் கொடுக்கும். இந்த டைமு உடம்பை நீங்கள் டேக் கேராக பார்த்துக்கணும். இதுதான் உங்களுடைய முறை. 2வது வந்து நீங்கள் போய் இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் வணங்க வேண்டிய ஆலயம்னு ஒன்று இருக்குது, ஒரு முருகனுடைய கோவில். அந்த முருகன் கோவிலை சொல்கிறேன். கும்பகோணம் பக்கத்தில் சுவாமிமலை பக்கத்தில் ஏரகரம், அதுக்கு பேர் பொன்னேரகம்னு பேர், பொன்னேரகப்பதின்னு பேர். சுவாமிமலை உருவான கோவிலுக்கு 6 படை வீடு சுவாமிமலை உருவான, அதுதான் முதல் படை வீடு. 4ஆம் படை வீடாக சொல்லியிருந்தாங்க. அதுதான் 4ஆம் படை வீடு, பொன்னேரகப்பதி சாமிநாத குருவே அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஊரில் போய் ஏரகரம்னு பேர். கும்பகோணத்துலேருந்து நீங்கள் மேப்பு போட்டிங்கன்னா ஏரகரம் முருகன் கோவில்னு போட்டிங்கன்னாவே வந்துடும். இந்த கோவிலில் போய் உலக மக்கள் அனைவரும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி உங்கள் குலதெய்வ கோயில் எந்த ஊரில் இருக்கோ, சார் எனக்கு குலதெய்வம் தெரியல, யாருக்கு இஷ்ட தெய்வம், சில பேருக்கு பெருமாளை பிடிக்கும், சில பேருக்கு அம்பாலை பிடிக்கும், சில பேருக்கு பார்வதியை பிடிக்கும், சில பேருக்கு தாயாரை பிடிக்கும், சில பேருக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும். யாருக்கு என்ன தெய்வமோ, அதுவும் இந்த ரிஷபராசிக்காரவங்க இந்த வருஷம் ஆஞ்சநேயரை வணங்க வெற்றி மேல் வெற்றி தாங்க. யாரெல்லாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கட்டி 21 வெத்தலை பாக்கு வச்சு கட்டி 21 வெத்தலை மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு யாரெல்லாம் புதன்கிழமை போட்டு வராங்களோ இன்னும் சிறப்பு, இன்னும் வெற்றியை கொடுக்கும், மேலும் வெற்றியை கொடுக்கும். உங்க மேல கஞ்சிஸ்டி பழிச்சொல் பட்டுக்கிட்டே இருக்கு, ரிஷபராசிக்காரவங்க மேல கஞ்சிஸ்டி பழிச்சொல் பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால நீங்க போய் இந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை போய் போடுறது ரொம்ப நல்லது, இல்லை புதன்கிழமை போய் போடுறது ரொம்ப நல்லது. அதனால இந்த யாரும் அகரக்கால் வச்சுறாங்க, நிறைய வருதுன்னு சொல்லி யார் பேச்சு நின்று ஜாமீன் கையெழுத்து மட்டும் ரிஷபராசி போட்டுறாங்க. போட்டுட்டா மாட்டிக்கிங்க. டைம் நல்லா இருக்குன்னு அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன், இவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு ஜாமீன் கையெழுத்து போட்டுறாங்க. போட்டா பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால நீங்க போய் செல்ல வேண்டிய ஆலயம் வந்து கும்பகோணம் பக்கத்துல சுவாமிமலை பக்கத்துல ஏரகரங்கிற ஊர்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். அங்க வந்து பொன்னேரக பதியிலாவது சாமிநாத குருவே அப்படின்னு தான் அந்த சாமியோட. இந்த சாமியை போய் முருகனை பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சிவபெருமானுக்கு பின்னாடி முருகன் தனியா அப்படி அமர்ந்த குளத்துல அவ்வளோ அழகா இருப்பாரு.
போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல சிறப்பான கோவில். இந்த கோவில் போயிட்டு இருந்தாவே உங்களுக்கு ஒரு மன அமைதி, மனமாற்றம், குழந்தை கிடைக்காது உங்களுக்கு குழந்தை, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான கோயில். சுவாமிமலை 4ஆம் படை வீடு வரத்து முடியாது அந்த கோயில், பழையமையான கோயில் அந்த கோயில். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வ கோயிலில் போய் இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30 தேதிக்குள்ள உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு உங்களுடைய பிரார்த்தனை, வேண்டுதல், விருப்பம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி. இந்த வருடம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஹெல்த்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், வேறு எதுவும் வேண்டியதில்லை. உங்கள் அம்மா அப்பாவுடைய ஹெல்த்து, உங்கள் பெரியவங்க தாத்தா பாட்டின்னா உங்களுடைய ஹெல்த்து, உங்கள் அம்மா அப்பாவுடைய ஹெல்த்து, உங்கள் ஹெல்த்து, இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் ரிஷபராசி நேயர்களுக்கு பஞ்சமே வேண்டியதில்லை, நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ரிஷபராசிக்காரங்களும் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, ஏந்திரிச்ச உடனே குளிக்கணும். ஏந்திரிச்சு போயிட்டு காலைல 8 மணிக்குள்ள 9 மணிக்குள்ள குளிச்சிடணும். காலைல 6லேருந்து 8 மணிக்குள்ள நீங்கள் குளிச்சிடணும். இன்னும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. உங்கள் உடம்புல சூடு தங்கிக்கிட்டே இருக்கணும் இருக்குது. உடம்புல அது மாதிரி கனசூடுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உஷ்ணம்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை சரியாக டெய்லி காலைல குளிக்கணும். சார் எனக்கு குழு வருது நான் குளிக்கலை, கண்டிப்பாக குளிக்கணும். இப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்புங்கிற பிரச்சனையே சால்வ் ஆகும். ஓகே சார், உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் பெற்று வரணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி ரிஷபராசி நேயர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.